ராஜேஸ்வரி, சென்னை கீழ்ப்பாக்கத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. அந்த மாநாட்டையொட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், பிரதமர் மோடி அரசால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும், ஜனநாயகம், மதசார்பின்மை, சோசலிசம் போன்ற அனைத்து திட்டங்கள் மற்றும் கருத்துக்களுக்கு இப்போது ஆபத்தான சூழ்நிலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த மத்திய அரசின் மூலமாக ஏற்பட்டு வருகிறது என்று அந்த சட்டத்துறை மாநாட்டிற்கான வாழ்த்து செய்தியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவரது வாழ்த்துறை இந்த மாநாட்டில் வாசிக்கப்படுகிறது. அந்த வாழ்த்துறையில் திமுக மற்றும் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி அரசின் பல்வேறு திட்டங்களை எதிர்த்து வருகிறது என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் என்றும், தொடர்ந்து மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறது, அந்த ஆபத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்றும் சட்டத்துறை மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த வேண்டுகோளின் அடிப்படையில் அரசியல் சட்டத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை களைவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு எதிராக நாம் அரசியல் சாசனத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டத்துறை மாநாட்டில் பங்கேற்றுள்ள திமுக வழக்கறிஞர் அணியினர் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கும் தங்களுக்கும் இருக்கிறது என்றும், திமுக அரசு தமிழகத்தில் பல்வேறு சட்டங்களை, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் மற்றும் பல்வேறு சீர்திருத்த சட்ட திருத்தங்களை தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது என்றும், அது போன்ற வலிமையான சட்டங்களை தேசிய அளவிலும் நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த வாழ்த்து செய்தியில் சட்டத்துறையில் மாநாட்டில் பங்கேற்றுள்ள அந்த வழக்கறிஞர்களுக்கு வேண்டுகோளாக விடுத்துள்ளார். ராஜேஸ்வரி.